ஹாய்! இன்னைக்கு வந்து ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசமும், அப்புறம் வந்து தண்டுக்கீரை சேர்த்து உளுந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி காய வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் சின்ன ஜவ்வரிசி இருக்கும்ல, கண்ணாடி ஜவ்வரிசி அது வந்து சேர்த்துக்கோங்க. மாவு ஜவ்வரிசியை விட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். நம்ம கரண்டியில் எடுத்து பார்த்தாலே தெரியும். அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அது ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நெய்யில் வந்து சேமியாவை நல்லா ஈவனாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படியே சேர்த்துக்கலாம். எப்படி சேர்த்தாலும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வறுத்து சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்படி சேர்த்தா இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சேமியா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஒரு பாதி வெந்தால் போதும். அப்புறம் சூட்லேயே வந்து வெந்துடும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்வீட் கம்மியாக இருந்தாலும் வந்து நம்ம சாப்பிட்றப்போ வந்து அப்படியே ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் வந்து சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட வந்து எப்போவுமே பாயாசத்துக்கு லாஸ்ட்டாக வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய்யில் வந்து நான் குட்டி குட்டியாக தேங்காய் பீஸ் கட் பண்ணி அதை வந்து நல்லா நெய்யில் வறுத்து உள்ளே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக முந்திரி, திராட்சை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு இன்னமும் அந்த கேசரி இதுலலாம் இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் இது வறுத்து சேர்த்து பழகிக்கிட்டேன். எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குது இடையில கடிப்படுறப்ப. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பார்க்க தண்ணி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாயிரும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மாவு ஜவ்வரிசி சேர்க்குறத விட இந்த மாதிரி சின்னதாக கண்ணாடி ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க, இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் எடுக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே வந்து காலி ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து உளுந்தும் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி 2யும் வந்து நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் அளவுக்கு வந்து ஊற வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறிடுச்சு. நீங்கள் அரிசி சேர்க்கல அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் மாவு அரைச்சதுக்கப்புறம் அரிசி மாவு கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவேன். ஒரு டைம் வந்து அரிசியே ஊற வச்சுருவேன். ஒரு டைம் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துப்பேன். இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துட்டு ஐஸ் வாட்டர் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்குங்க. மிக்ஸி சூடாகாமல் நல்லா இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்குங்க. நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா கிரைண்டரில் வந்து நல்லா பொங்க சூப்பராக ஆட்டி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நான் வந்து இதில் மிளகு ஜீரகம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்ப்பேன். ஆனால் இருக்கிறதே ஒரு 10 வடை தான் வரும். ஆனால் மிளகு ஜீரகம் கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துப்பேன். மிளகு கூட கம்மியாக சேர்ப்பேன், ஜீரகம் அதிகமாக சேர்த்துப்பேன். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் வந்து நிறைய வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். தண்டுக்கீரை, அதை வந்து சின்னதாக வந்து சின்ன கீரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் குட்டி குட்டி தண்டோடவே வந்து சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்து உப்பு, ஜீரகம் எல்லாமே வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு சிலர் வந்து சோடா சேர்ப்பாங்க. இது சோடா சேர்க்காமே நல்ல சூப்பராக தான் வரும். அது சோடா சேர்க்குறது உங்கள் இஷ்டம் தான். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா கொஞ்சம் மீடியமாக காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து நடுவில் ஓட்டை போட்டு அப்படியே வந்து போட்டுக்கலாம். இப்படி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு திருப்பி விட்டு அப்படியே ஈவனாக எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கருகிரவும் கூடாது. அப்படியே வந்து ரொம்ப சிம்மில் வச்சு வடை வந்து வேகாமே இருக்கக்கூடாது. சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. மற்ற கீரையை விட நான் வந்து பொன்னாங்கண்ணி கீரையில் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். அதை விட வந்து இது தண்டுக்கீரை, பச்சை தண்டுக்கீரை, வெள்ளை தண்டுக்கீரை இல்லைன்னா பச்சை தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது கீரையில் வந்து முருங்கைக்கீரையிலையும் ட்ரை பண்ணலாம். வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள்.